நகரங்களில் அபிவிருத்திகள் பரந்தளவில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கிராம மக்களது தேவைகள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. மட்டக்களப்பு வவனதீவு பகுதியில் உள்ள நரிப்புல் தோட்ட ஆற்றுக்கு பாலம் அமைக்கப்படாமையினால் இந்த பகுதி மக்கள் தோணி மூலம் ஆற்றினை கடக்க வேண்டியுள்ளது. நரிப்புல் தோட்டம், மகிழவெட்டுவான் மற்றும் நெல்லிக்காடு பகுதி மக்கள் நரிப்புல் ஆற்றினை கடந்து மட்டக்களப்பு நகருக்கு வர வேண்டியுள்ளது. 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மட்டு நகருக்கு தரை வழியாக சுமார் 15 கிலோமீட்டர்கள் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. ஆற்றினை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படாமையினால் மக்கள் தோணியை பயன்படுத்துகின்றனர். நரிப்புல் தோட்ட ஆற்றுக்கு பாலம் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களின் போக்குவரத்து இலகுப்படுத்தப்படும். அவசர தேவையின் நிமித்தம் மருத்துவ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரு அவசரத்துக்கு வயிற்று வலி ஏற்பட்டாலோ அவங்கள நாங்க கொண்டு போறது செங்கலடி ஹாஸ்பிட்டலுக்கு தான். எங்களோட பிரதானமான பஜார் உள்ள இடம் வந்து செங்கலடி தான். அங்க போய் வரத்துக்கு எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையா இருக்குது. மக்கள் நெடுங்காலமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு காலமும் எங்க ஊரை வந்து புறக்கணிச்சு தான் வச்சிருந்தவங்க யாருமே எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்து தரல. அந்த காலம் தொடர்ந்து இந்த காலம் வரைக்கும் இப்படித்தான் நாங்க போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த அரசாங்கத்திட்ட நாங்க கேட்டுக்கொள்றது, இந்த பாலத்தை வெகு விரைவில் போட்டு தந்து இந்த மக்களுக்கு பெரிய உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாடசாலை மாணவர்கள், அரச ஊழியர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தினமும் பாரிய சிரமத்தின் மத்தியில் தோணியில் பயணிக்க வேண்டியுள்ளது. மழை காலங்களில் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பதனால் அபாயத்தின் மத்தியில் தோணி மூலம் பயணிக்க வேண்டியுள்ளது. மக்களின் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் கவனத்திற்கொண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பாலத்தினை நிர்மாணித்தால் மக்களின் போக்குவரத்து இலகுப்படுத்தப்படுவதுடன் நேர வீண் விரயமும் தடுக்கப்படும் என்பது திண்ணம். இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும்.